எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரோஜா செடிக்கு ஒரு அருமையான இயற்கை உரம் தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் ரோஜா செடிகள் வச்சுருந்தா இயற்கை உரங்களே கொடுக்க ஆரம்பிங்க. செயற்கை உரங்கள் கொடுக்காதீங்க. செயற்கை உரங்கள் கொடுத்தா அந்த செடி சீக்கிரமாக பட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இயற்கை உரங்கள் கொடுக்கும்போது அந்த செடி நமக்கு வாடாமல் வரும். ஏன்னா செயற்கை உரங்கள் பார்த்திங்கன்னா அளவு கொஞ்சம் அதிகமானாலும் அந்த செடி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பட்டு போயிடுங்க. இயற்கை உரங்கள் அந்த மாதிரி பட்டு போகாது. உங்களுக்கு கொஞ்சம் அளவு அதிகமானாலும் அளவு குறைஞ்சாலும் அந்த செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க. இன்றைக்கி நான் இந்த ரோஜா செடிக்கு கொடுக்க போகிற உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் பாசி தாங்க. கடல் பாசி பார்த்திங்கன்னா இது 1 கிலோ 60 ரூபான்னு வாங்கியிருந்தேன். நர்சரியில் தான் வாங்கியிருந்தேன். இதை நல்லா மண்ணில் மக்க வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குங்க. இது செடியோட வேர்களுக்கு நம்ம கொடுக்கும்போது இந்த மண்ணில் இருக்க நுண்ணுயிர்களெல்லாம் இந்த செடிக்கு கொண்டு போய் சீக்கிரமாக இந்த கடல் பாசி வந்து சேர்த்துருங்க. அதனால் செடி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வளரும். இயற்கை நேசிப்போம். நன்றி.